நகரில் காணாமல் போன அபர்ணா என்ற இளம்பெண் காவல்துறையினரால் தற்போது உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். அன்பு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அபர்ணாவிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. அப்புறம் நான் அப்போவே வேணான்னு சொன்னான். தேவையில்லாமல் நான் தான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி எவ்வளோ பிரச்சனை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். சாவை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டா என் சாவு வரணும். அவனை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கியா? அவனை பார்த்ததில்ல. ஆனா என் ஃபோன் எங்க? இங்க வா. இது டேனியல் ஐடியில இருந்து எனக்கு ஷேர் ஆச்சு. இந்த பொண்ணோட போட்டோவை அன்னைக்கு அந்த ரூம்ல பார்த்தேன். என் போனை கொடுங்க. இந்த பொண்ணு மீரா தானே? என்ன? இந்த பொண்ணு போட்டோ எப்படி உங்ககிட்ட? ஆல்ரெடி இந்த டேனியல்ன்றவன் என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கான். ஸோ அவனோட ஐடியில இருந்து தான் எனக்கு இந்த போட்டோ ஷேர் ஆச்சு. ஸோ இவங்க அவங்க சேம் தானே? ஆமா. திவ்யா, எஸ் சார். அந்த டேனியலுக்கு உன் மொபைல் இருந்து ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடு. சார், என்னோட மொபைல்ல இருந்தா? ஐயோ, உண்மையிலேயே நீ ஃப்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக ரிக்வெஸ்ட் கொடுக்க சொல்லமா? இப்போ தண்ணி நம்மளை அடிச்சுட்டு போகும்போது ஏதாவது ஒரு புல்லு பூண்டு கிடைச்சா கூட கெட்டியா பிடிச்சிக்கலான்னு தோணும். அந்த மாதிரி இந்த கொலைகாரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த க்ளூவும் இல்லை. அட்லீஸ்ட் உன்னோட ஒரு கிளாமர் சில்ல பார்த்தாவது அவன் விழுந்துட மாட்டானா அப்படிங்கிற ஒரு நப்பாசை தான். சார், நோ நோ நோ, யூ ஆர் ரியலி பியூட்டிஃபுல். தேங்க்யூ சார். நான் விழுந்துருவோம் போலுக்கு. சத்துட்டு நினச்சதான் தூக்கி போட்டேன். இங்கே வந்து சேஃபாக படுத்திருக்கியடி. ஓ, போலீஸ் மேடம் போட்ட தூண்டியல் தானே இது? How are you, sir? ஐ எம் ஃபைன் டாக்டர். டாக்டர், நாங்கள் தேடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான குற்றவாளி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போனதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சிது. அது சம்பந்தமாக என்கொயரி பண்ணுறதுக்காக எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்டிருக்காங்க. அதுக்கு உங்கள் ஹாஸ்பிட்டலில் எங்ககிட்ட சிசிடிவியே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை சார். நோ நோ நோ, இந்த காலத்தில் ஒரு சாதாரண பொட்டி கடையில் கூட சிசிடிவி இருக்குது. இன்னும் சொல்ல போனோம்னா வைக்கக்கூடாத இடத்துல எல்லாம் கேமரா வச்சு எடுக்கக்கூடாதெல்லாம் கண்டபடி தெளிவாக எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுங்கிறது எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான பிளேஸ், அங்கே போய் சிசிடிவி இல்லைன்னு சொல்கிறாங்க. சார், யூ ஆர் மிஸ்டேக்கன் சார். எங்ககிட்ட சிசிடிவி கேமரா இருக்கு. அன்னைக்கு ஒரே நாள் தான் ஃபால்ட்டாக இருந்தது. ரிப்பேர் இருந்ததெல்லாம் கூடிய சீக்கிரமாக மாற்றிடலாம் சார். ஓகே, மாட்டின உடனே எங்களுக்கு தகவல் கொடுங்க. எங்கள் ஆளுக்கு வந்து முக்கியமான ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே சார். கவலைப்படாத, என்ன எல்லாம் சரியாயிடும். ஹாய் அபர்ணா, ஹவ் யூ ஃபீல்? மச் பெட்டர்? இன்னும் 2-3 days இங்கே இருந்தீங்கன்னா நல்லாவே ரெக்கவரி ஆகி போகலாமே. இல்லை டாக்டர், எங்களுக்கு இங்கே சேஃபாக தெரியல. நாங்கள் வீட்டில் வச்சே பார்த்துக்குறோம்.
ஓகே, நான் கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் வீட்டில் வந்து பார்த்துக்கிறேன். தேங்க்யூ டாக்டர். ஓகே, பாய், டேக் கேர். என்ன போலீஸ் மேடம், இன்னும் 3-4 டேஸில் ஃபாரின் கிளம்பிடுவேன். அதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடி பார்ப்போமா? ஹாய்டா, ஏன் இவ்வளோ சோகமாக இருக்க? அன்னைக்கு நீ கூப்பிட்ட உடனே வந்திருக்கணும். எல்லாம் என் திமிரு தான். இல்லை தப்பு என் மேலேயும் தான். அன்னைக்கு நீ வரலன்னு சொன்ன உடனே உன்னை கம்பல் பண்ணி நான் கூப்பிட்டு போயிருக்கணும். அன்னைக்கு ஜெராக்ஸ் கடையை மூடிட்டு நான் அவன் மேலே கோவமாக நின்றுட்டு இருந்தேன். அப்போது அவன் இனோவா காரில் வந்து என் வாயை பொத்திட்டு தூக்கிட்டு போயிட்டான். நான் அப்படியே மயங்கிட்டேன். கிரண்ஸ்க்கு வெற்றி. ஹலோ மேடம், 7th ஸ்ட்ரீட் போயிட்டீங்களா? சாரி, 15th ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடுங்க. பூதலிங்கம் யாரு? உள்ளேனம்மா. என்ன உள்ளேனம்மாவா? ஆமாம்மா, உள்ள இருக்கிறதுனால உள்ளேனம்மா, வெளியே அமிச்சா வெளியேனம்மா. அப்படியே குத்துனேனா? குத்திட்டீங்கம்மா. யோ, சும்மா உட்காரியா? உக்காந்துட்டம்மா. உன் பேர் என்ன? குபேரனம்மா. என்னது குபேரனா? குபேரன் நினைச்சு பல்கா எதுவும் கேட்டுறாதீங்க. ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்ல. நான் ஒரு சின்சியர் ஆபீசர், ஒழுங்கா பேசு. நானும் சின்சியரா தாம்மா சொல்றேன். ஆளுக்கும் பேருக்கும் சம்பந்தமே இல்ல. யாரு கேட்டாலும் போனை கொடுத்துருவியா? இல்ல ஏற்கனவே இவன் உனக்கு தெரியுமா? ஐயா, அம்மா ஆத்தா பாட்டன் பூட்டன் சத்தியமா அவன் யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். அந்த எடுபட்ட பையன் மட்டும் என் கையில கிடைச்சான், சங்கிலியே ஏறி மேய்ச்சி கொண்டு போடுவோம் மேடம். என் ரொமான்டிக் மூடியே மாத்திட்டேன் மேடம். இப்போ நீங்க எல்லாம் போலாம். பட் நான் என்கொயரிக்கு கூப்பிடுறப்ப எல்லாரும் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அப்படி வரலனா உங்களை பெர்மனண்டா லாக்அப்ல தள்ளிடுவேன். சார், நம்ம தேடிட்டு இருந்தோம்ல திருப்பதி, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேற அட்ரஸ் மாறி போயிட்டார் சார். ஏயா, நீ சிம் கார்டு வாங்கும்போது ஒரு அட்ரஸ் கொடுப்ப, அதுக்கப்புறம் மயிரே போச்சுன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் உட்காந்துக்குவேன். நாங்கள் விளக்கு பிடிச்சிட்டு வீதி அலையணும். இல்லை இது நம்புற மாதிரி இல்லை. உனக்கு அவனுக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. ஐயா, அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் ஃபோனை வாங்கி என்கிட்ட திருப்பி கொடுக்கும்போது அவன் பாக்கெட்ல இருந்து ஏடிஎம் ரசீது விழுந்துச்சியா. என்னது ஏடிஎம் ரசீதா? ஆமாங்கய்யா. அப்ப முருகன் விபூதிய வீட்டில் மடிச்சு வச்சிருக்கீங்கய்யா. முருகா, இவனுக்கு விபூதி அடிச்சிட வேண்டியதுதான். ரிலாக்ஸ் ஆயிட்டியா? அன்னைக்கு அவன் ஜெராக்ஸ் கடைக்கு வந்தான். வாயை போத்தி இனோவா காரில் கடத்திட்டு போனான். அதுக்கப்புறம் ஏதாவது ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு சொல்லு. நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு வாட்ச் குக்கு சவுண்டு கேட்டுச்சு. வேற வேற சேரன் ஜீவா நகர் கோயில் திருவிழாவை பத்தி உடுக்க சவுண்டு கேட்டுச்சு. சேரன் ஜீவா நகர், இதை போலீஸ் கிட்ட சொன்னியா? இல்லையே. சொல்லாத. சார், அது அவங்களோட அக்கௌண்ட்டும் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் சார். சேரன் ஜீவா நகர்.